ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து மெரைன் DIY லைட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 ப்ளூ லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஒயிட் லைட், 1 மூன் லைட் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. நம்ம இதில் வந்து மெயினாக பார்க்கக்கூடியது என்னன்னா, முதல்ல வந்து ஒயரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒயர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நீங்கள் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அடாப்டர் கண்டமாயிடும், இல்லைனா நீங்கள் வந்து வோல்டேஜ் போகிற இடத்துல உங்களுக்கு கண்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ஷன் கொடுத்து பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அடாப்டரில் வந்து நீங்கள் வாட்ஸ் பார்த்துக்கலாம், 12 வாட்ஸ் அடாப்டர் வந்து 12 வாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதிலெல்லாம் ரொம்ப அடாப்டர் பவரெல்லாம் போடல, நார்மல் அடாப்டர் தான் போட்டேன். இதில் எனக்கு இன்னும் வேணுன்னா கூட நான் லைட் செட் பண்ணிக்கலாம், நான் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த லைட்டே எனக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு எரியுது. இதில் நான் செட் பண்ணியிருக்கிறது எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, 3 ப்ளூ ஒரு ஒயிட் லைட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டேக்கு மட்டும் எரியிற மாதிரி. இன்னொன்று வந்து நைட்டுக்கு வந்து நைட் மூணு லைட்னு ஒன்று செட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூன் லைட் பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் எரியிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை மூன் லைட். ஆனால் நல்லா நான் வந்து இது பண்ணி பார்த்தேன், லைட்லாம் வீட்டில் ஆஃப் பண்ணிட்டு போட்டு பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து நல்லா மூன் லைட் வந்து வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு, பளிச்சுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன, இந்த டே நைட் பார்த்தீங்கன்னா டேயில் நீங்கள் வந்து லைட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நார்மல் லைட்டே நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இந்த ரேஞ்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் எனக்கு ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என் டேங்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் பளிச்சுன்னு எரியுது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே லைட் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆனிமோனு நம்ம பெனிஃபில் பேக்டீரியாவுக்கு எல்லாமே வந்து இதே எனக்கு போதும். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது. இந்த லைட்டை வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு வந்து வேறு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே கரண்ட்டில் வேலை செய்யும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒயரிங் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனோட ஒன்று நம்மளுக்கு ஷாக் அடிக்கும், இல்லைனா அடாப்டர் கண்டமாகிடும். அடாப்டர் கண்டமான ஆகட்டும், நம்ம மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் சின்ன பசங்க என் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, லைட் செய்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி இல்லை நான் எனக்கு செய்ய தெரியும்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, இப்போ என்னோட வந்து நைட் லைட் பார்க்கலாம். நீங்கள் நைட் மோடில் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நைட் வியூ வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லைட்டை போட்டு எடுத்தால் டேங்க்கில் வந்து பளிச்சுனஸே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கு. மூன் லைட் பொறுத்த வரைக்கும் மூன் லைட்டு வந்து சூப்பர் லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மூன் லைட் நம்ம போட்டோம்னா ஃபிஷ்ஷுங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். அதுவும் இல்லாமல் ராத்திரியில் இருக்கிற ஒரு லைட் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.